எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் சாலை மறியல் போராட்டம் என்று சொல்லி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வர்றாங்க. ஒரு பெரிய பரபரப்பான ஒரு களமாக தமிழக அரசியல் களம் மாறி இருக்கிறது. உண்மையிலே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார்? அவருடைய பேச்சு கண்டிக்கத்தக்கதுதானா? கைது செய்யப்படுற அளவுக்கு அவர் அப்படி என்ன பேசினார் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நேற்றைய தினம் தஞ்சாவூரில் திமுக ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்கிறாங்க. இந்த காவிரி நதிநீர் உரிமைக்காக ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. அதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பேசுகிறார். அவர் பேசுகிறப்போ தாவேக அரசை நோக்கி நிறைய விமர்சனங்கள் வைக்கிறார். அப்போ அவர் பேசிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இந்த பேச்சு வெளியே வந்ததுமே உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக கண்டிக்கிறாங்க. யார்? தாவேகாவை சார்ந்தவர்கள், இன்னும் பலதரப்பட்ட மக்களும் ஒரு கட்சி வேறுபாடு இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் மீது விமர்சனங்களை எல்லாருமே கடுமையாக வைக்கிறாங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதி கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர். அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர். அது மட்டும் இல்லாமல் திமுக ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்தை கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் திமுக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு கட்சியினுடைய முகமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் இது மாதிரி பொது தளத்தில் நாகரிகமற்ற பேச்சுகளை பேசக்கூடாதுங்கிற விமர்சனம் தொடர்ந்து இருந்தது. இப்போது வரைக்கும் அந்த விமர்சனம் வைக்கப்பட்டு வருகிறது. நாமும் கூட அதைத்தான் சொல்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் அவரோட இந்த பேச்சு கண்டிக்கத்தக்கது. இது ஒருபோதும் எக்காரண கொண்டும் இந்த பேச்சு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேச்சு அல்ல. இந்த பேச்சு கடுமையான கண்டனத்திற்குட்பட்டது. இந்த பேச்சுக்கு நம்முடைய கண்டனத்தையும் நம்ம பதிவு செய்கிறோம். அப்போ அடுத்து என்ன? பேசிட்டாரு, கண்டனத்தை பதிவு பண்ணுறாங்க, புகார் கொடுக்கப்படுது. புகார் யார் கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் கொடுத்துருக்குறாங்க புகார். அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதிவு செய்து அவர் மீது ஒரு 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ததாக செய்திகள் வருகிறது. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, 196 BNS மதம் இனம் மொழி குறித்து பேசி பல்வேறு தரப்பினர்களிடையே பிரச்சனை ஏற்படுத்த முயலுதல், 192 BNS கலவரத்தை ஏற்படுத்துதல், 352 BNS பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்துதல், 79 BNS பெண்ணின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தல், 296 B ஆபாசமாக பேசுதல், 61 BNS சட்டவிரோத செயல்களை செய்ய திட்டமிடுதல், பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், தகவல் தொழில்நுட்ப சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளில் உதயநிதி ஸ்டாலின் மேலே வழக்கு பதிவு செய்கிறாங்க. அப்போ சரி, இப்போ இந்த வழக்குக்குள்ளாடி நம்ம ஒன்றுன்னா போகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம போவோம். எப்படி நீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. நீதிமன்றம் இது பற்றியெல்லாம் விரிவான விளக்கங்களை கொடுக்கும். நீதிமன்றத்தில் என்ன நடக்குங்கிறத பார்த்து அதுக்கப்புறமா இந்த வழக்குகளுக்குள்ளாடி நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி இந்த கைது நடவடிக்கை இருக்கு இல்லையா, இந்த கைது நடவடிக்கையை நம்ம எப்படி பார்ப்பது? கடந்த திமுக ஆட்சியில் அரசுக்கு எதிராக யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க மேலெல்லாம் வழக்கு பதிவு செய்தது மட்டும் இல்லாமல் அவங்களெல்லாம் கைது பண்ணி சிறையில் போட்டாங்க. யார் பேசினாலும் கடுமையாக இவங்க மேலே விமர்சனங்களை யார் வைத்தாலும் கைது தான். நீங்கள் ஒரு பாட்டியை பிடிக்கிறதுக்கு தனிப்படையில் அமைச்ச செய்திகள்லாம் உண்டு. திமுக ஆட்சியில் குண்டாஸ் போட்டாங்க. இப்படி நிறைய அராஜகத்தில் திமுக கடுமையாக ஈடுபட்டது. அப்போல்லாம் கடுமையாக தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை நோக்கி எதிர்வினையாற்றினார்கள். தாவேகா கடுமையாக கண்டிச்சுது. என்னங்க நீங்கள் பேசினாலே கைது பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நடப்பது மன்னர் ஆட்சியா இல்லை மக்கள் ஆட்சியா? அப்போ எங்களுடைய ஆட்சியில் இதெல்லாம் இருக்காது. நாங்கள் ஜனநாயக ரீதியாக எல்லோருடைய கருத்துக்களையும் ஏற்போம். அப்படியே தவறான முறையில் பேசினால் கூட நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போமே தவிர இப்படி கைது பண்ணி மிரட்ட மாட்டோம். கைது என்பது அச்சுறுத்தக்கூடிய வேலை, அதை செய்யக்கூடிய மன்னராட்சியை திமுக நடத்திட்டு இருக்குன்னு தான் இவங்க பேசினாங்க கடந்த ஆட்சி காலத்தில், இந்த தாவேகாவை சார்ந்தவர்கள். இப்போ ஆட்சிக்கு வந்ததும் கடந்த ஆட்சி காலத்தில் திமுக எதை செய்ததோ அதை அப்படியே செய்து கொண்டிருக்கிறது தாவேகா. இப்போ இந்த கைதுக்கு என்ன இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கைது உதயநிதி ஸ்டாலின் ஆபாசமாக பேசிட்டாரு, அதனால் நாங்கள் கைது பண்ணுறோம். முதலமைச்சரை கொச்சைப்படுத்திட்டாரு, பெண்களை கொச்சைப்படுத்திட்டாருங்க, பெண்களினுடைய நற்பெயருக்கு இவர் களங்கம் விளைவிக்கிறாரு, பெண்களை ஒட்டுமொத்த பெண்களையும் கொச்சைப்படுத்துறாருன்னு சொல்லி தாவேகாவினர் சமூக வலைதளங்களில் எழுதிட்டு இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் கைது செஞ்சோம், இவரை தூக்கி உள்ளே வச்சா தான் சரியாகும் என்று கடந்த திமுக ஆட்சியில் திமுக என்ன சொல்லிச்சோ அதை அன்னைக்கு எதிர்த்த இவங்க இன்னைக்கு அதை அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க.
இல்லை நாங்கள் தெரியாமல் தான் கேட்குறோம், தாவேக்காவுக்கு வந்து பெண்கள் மீது அவ்வளோ அக்கறையா? பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும் நீங்கள் இப்படி தான் கைது பண்ணுவீங்களா? உடனே கைது பண்ணிடுவீங்க அப்படி தானே? அப்போ நாங்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டே தரோம், கைது பண்ணுவீங்களா எல்லாரையும்? முதல்ல உங்கள் கட்சியினுடைய ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் அவரை கைது பண்ணுங்க. உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணுறதுக்கு அவசரமாக பேசின அடுத்த நாளை உடனடியாக காலையிலே நூற்றுக்கணக்கான போலீஸ் ஃபோர்ஸை இறக்கி அவரை கைது பண்ணி கொண்டு போகிறீங்க இல்லையா? அது மாதிரி உங்கள் கட்சியினுடைய ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் விஜயமோகனுக்கு வீட்டில் ஒரு 100 போலீஸ் அனுப்புங்க, அனுப்பி கைது பண்ணுங்க. ஏன்னு தெரியாதா? தெரியும்ல. இந்த விஜயமோகன் மீது அந்த கட்சியை சார்ந்த ஒரு பெண் புகார் கொடுக்குறாங்க. அவங்க 2-3 நாள் முன்னாடி கூட டிஜிபி அலுவலகத்தில் வந்து வருத்தத்தோடு வந்து புகார் கொடுத்த செய்திகள்லாம் வெளியானது. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த விஜயமோகன் கட்சியில் பொறுப்பு வேணும்னா நான் சொல்கிறத செய்யணும்னு சொல்லி அவர் வந்து வீடியோ காலில் அந்த பொண்ணை வந்து ஆபாசமாக அந்த பொண்ணை நிற்க வச்சு பேசி அதை வந்து வீடியோலாம் எடுத்து வச்சு மிரட்டிகிட்டு இருக்கிறாராம். அப்படி அந்த பெண் வந்து நிறைய புகார்களை வந்து இவர் மேலே சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் இப்போது வரைக்கும் காவல்துறை அவரை கைது செய்யலை. ஏன் கைது செய்யலை? நீங்கள் பேசினாலே கைது செய்வீங்களே. பேசினாலே பொது மேடையில் ஒரு விமர்சனத்தை வைத்தாலே நீங்கள் வந்து கைது பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பெண்ணை நேரடியாகவே அந்த பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து பாலியல் ரீதியாக அந்த பெண்ணை மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒருவனை ஏன் நீங்கள் கைது செய்யலை? இதுதான் பெண்களை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய லட்சணமா? உண்மையிலேயே பெண்களை பாதுகாப்பது தான் உங்களுடைய நோக்கம் என்றால் அந்த நபரை கைது பண்ணியிருப்பீங்க நீங்கள். அப்போ அவரை கைது பண்ணாமல் இவரை கைது பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போது குறிப்பிட்ட சில பெண்களை விமர்சனம் செய்தால் மட்டும்தான் நீங்கள் கைது பண்ணுவேன்னு சொல்ல வர்றீங்களா? இப்போ இங்கே த்ரிஷா சம்மந்தப்பட்டது இது. அந்த கூட்டத்தினர் த்ரிஷான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாரு. அப்போது த்ரிஷாவை பற்றி பேசினா உடனே கைது பண்ணுவோம், நாங்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் கைது பண்ணுவோம், நாங்கள் எதிர்க்கட்சி தலைவர் இல்லை, யாராக இருந்தாலும் நாங்கள் கைது பண்ணுவோம், அதே நேரத்தில் மற்ற சாமானிய பெண்கள்லாம் நாங்கள் அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்போ இதில் பெண்களுக்கான பாதுகாப்பு என்ன இருக்குது? உண்மையிலே பெண்கள் மீது உங்களுக்கு அவ்வளோ அக்கறை அப்படின்னா எந்த பெண்ணை குறித்து பேசினாலும் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் த்ரிஷாவை பற்றி பேசினா தான் நடவடிக்கை எடுப்போம், மற்ற பெண்களை பற்றி பேசினாலும் நாங்கள் வந்து கைதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னா, அப்போ இதை எப்படி பார்ப்பது? தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வர்றாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்தி சொல்ல வரீங்க? த்ரிஷா போன்ற நபர்களை குறித்து யார் என்ன விமர்சனத்தை வைத்தாலும் அவங்க ஒரு பெரிய ஒரு பிரபலமான நடிகை, அவங்கள பற்றி யார் பேசினாலே நாங்கள் கைது பண்ணிடுவோம். ஆனால் சாமானிய பெண்கள் அவங்க மேலே வந்து யார் பாலியல் ரீதியாக நீங்கள் வந்து துன்புறுத்தினா கூட நாங்கள் வந்து கைது செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? என்ன செய்தி சொல்ல வரீங்க? நீங்கள் என்ன செய்தி சொல்ல வரீங்க? முதலமைச்சரை வந்து விமர்சனம் பண்ணிட்டாரு, சரி, அப்போ உங்கள் ஈகோ காட்டுறதுக்கு அரசை பயன்படுத்துகிறீங்களா? அரசு இயந்திரத்தை பயன்படுத்துகிறீங்களா? இந்த கைது நடவடிக்கைகள் அப்படிங்கிறது வந்து ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாதது. சட்ட ரீதியாக எதிர்கொள்ளுங்க, நீதிமன்ற வழக்கு போடுங்க, விசாரணை செய்யுங்க, நீதிமன்றத்தில் கொண்டு போங்க, அங்கே போய் தண்டனை வாங்கி கொடுங்க. நீங்கள் யார் கைது பண்ணுறதுக்கு? அப்போ இந்த கைது அப்படிங்கிறது வந்து அச்சுறுத்தக்கூடிய வேலை. இதை ஏதோ உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிரச்சனையாகவோ த்ரிஷா அவர்களுடைய பிரச்சனையாகவோ அப்படிலாம் இதை பார்த்து கடந்து சென்று விட முடியாது. ஒரு அரசு பேசினார் என்கிற காரணத்துக்காக ஒருத்தரை கைது பண்ணி போடுது, அவசரமாக நூற்றுக்கணக்கான போலீஸ் இறக்கி. அப்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு கருத்தை பேசுகிறார், நீங்கள் கைது பண்ணுறீங்க அப்படின்னா, நாளை இந்த அரசை நோக்கிய விமர்சனங்களை வைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்கள் இதை தானே செய்வீங்க. இப்போ இதை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் சிலர் இதை ஆதரிப்பாங்க, ஏன்னா திமுக மேலே உள்ள காண்டில் ஆதரிப்பாங்க. இப்போ நமக்கும் திமுக மேலே கொலவெறி உண்டு, அது வேற. நம்ம கடந்த திமுக ஆட்சி காலத்தில் பாஜகவை சார்ந்தவர்கள் கைது செய்யப்படுவாங்க, நம்ம திமுகவை கடுமையாக எதிர்ப்போம். அதே போன்று பாஜகவை சார்ந்தவர்களும் திமுகவை கடுமையாக எதிர்ப்பாங்க. அப்போது அந்த பாஜகவை சார்ந்த நபர்கள் இப்போது நம்ம மாரிதாஸ் போன்றவர்கள் எல்லாம் கைது பண்ணாங்க. மாரிதாஸ் போன்றவர்கள், இன்னும் வேறு அமைப்புகள், இப்போ கிஷோர் கே சுவாமி போன்றவர்கள், சவுக்கு சங்கர் போன்றவர்கள் எல்லாம் கைது செய்கிறப்ப நம்ம அதை கண்டிப்போம். அப்போ நம்மளை என்ன சொல்லுவாங்க? இவர் அவருடைய பி டீமு. யார்? மாரிதாஸை கைது பண்ணுறப்போ இவர் பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போது உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணுறப்ப நம்ம இதை கண்டித்தோம் அப்படின்னா திமுகவுடைய பி டீம், திமுகவுக்காக வேலை பார்க்குறாங்க. திமுகவுக்காக வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இங்கே யாருக்கும் கிடையாது. திமுகவை நாம் தமிழர் கட்சி எதிர்த்ததில் ஒரு 10 விழுக்காடாவது தாவேக்கா எதிர்த்துருக்குமா திமுகவை? அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த திமுகவை அவ்வளவு கடுமையாக விமர்சனம் செய்தது. இப்போ வரைக்கும் இந்த திமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்கு என் மேலே இருக்குது, அது வேறு. திமுகவை கடுமையாக எதிர்க்கிறோம், அதற்காக தாவேக்கா அரசு செய்யக்கூடிய அராஜகங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இது உதயநிதி ஸ்டாலின்களில் இது யாருக்கு நடந்திருந்தாலும் நம்ம வந்து எதிர்ப்போம், இது எதிர்க்க வேண்டும். ஜனநாயக சக்திகள் எல்லோரும் ஓரணியில் இருந்து இதை வந்து எதிர்க்கணும். இல்லைங்க நம்ம வந்து திமுக நம்ம எதிரி தானே, அவர்களுக்காக எதுக்கு பேசணும் அப்படின்னு. இது திமுக, அதான் நம்ம சொன்னேன், இது வந்து திமுக என்றோ இல்லை ஒரு த்ரிஷா என்றோ இல்லை விஜய் என்றோ இப்படி தனிநபர் சார்ந்து பார்க்க வேண்டிய பிரச்சனையே இல்லை.
ஒரு அமைப்பு சார்ந்து பார்க்க வேண்டிய பிரச்சனையும் அல்ல. இன்னைக்கு இதை நாம் எதிர்க்காமல் இருந்தோம் அப்படின்னா நாளை உங்களுக்கும் இது நடக்கும். இந்த அரசின் தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டுகிற போது உங்கள் மீதும் இதுதான் இவர்கள் செய்வார்கள். இது ஒரு அராஜக போக்கு, இதுதான் மன்னராட்சி. புரியுது இல்லையா? நாங்கள் பேசினாலே கைது பண்ணோம் அப்படின்னா மிரட்டல். அப்போ இன்னைக்கு எதுவுமே பேசக்கூடாது. இப்போது இந்த கைதின் மூலமாக இவங்க என்ன செய்தி சொல்ல வராங்க அப்படின்னா, தாவேக அரசில் நாங்கள் விரும்பாத விஷயங்களை யாரெல்லாம் நீங்கள் பேசுகிறீர்களோ, நீங்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் உங்களை கைது செய்வோம். அதுக்கு ஒரு சாம்பிள் தான் எதிர்க்கட்சி தலைவர். எதிர்க்கட்சி தலைவரையே நாங்கள் கைது செஞ்சு உள்ள வைப்போம் அப்படின்னா உங்களெல்லாம் நீங்கள்லாம் ஏமாத்திரம். ஒரு மிரட்டல், ஒரு மறைமுகமான ஒரு மிரட்டல். அந்த வேலையை தாவேகா செய்திருக்கிறது. தாவேகாவினுடைய இந்த செயல் கடுமையான கண்டனத்திற்குரியது. இதில் 2 பேருடைய செயலும் கண்டிக்கத்தக்கது. உதயநிதி ஸ்டாலினின் செயலும் கண்டிக்கத்தக்கது, தாவேகா அரசினுடைய செயலும் கண்டிக்கத்தக்கது. நீங்கள் ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்யுங்க. இந்த மிரட்டல் அரசியல், இந்த நாகரிகம் இல்லாமல் பேசக்கூடிய அரசியல், இதை செய்யக்கூடாது. ஒன்று ஆளுங்கட்சி, இன்னொன்று எதிர்கட்சி. நீங்கள் 2 பேரும் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். ஆனால் 2 பேருமே இது மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறப்போ இந்த அரசியலினுடைய போக்கு வேறு மாதிரி போகும். இப்போ இன்றைக்கி எது பேசுபொருளாக இருந்திருக்கணும்? தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனை பேசுபொருளாக இருந்திருக்கணும். ஆனால் எது இங்கே பேசுபொருளாக இருக்குது பாருங்களேன். இதுவாக பேசுபொருளாக இருக்கணும். இப்போ இதுதான் இன்றைக்கி நாட்டு மக்களுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனையா? அப்போ இந்த திசை திருப்பக்கூடிய அரசியல், இந்த திசை திருப்பக்கூடிய அரசியலுக்கெல்லாம் மக்கள் பலிகட ஆக மாட்டாங்க. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். பார்ப்போம். உதயநிதி ஸ்டாலின் அவங்க நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுது? அவரை கைது செய்வதற்கு உத்தரவிடுகிறதா, இல்லை அவரை கைது செய்வதற்கு நீதிமன்றம் மறுப்பு தெரிவிக்கிறதா, என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.